செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் உட்காந்து எல்இடி போட்டு பேசுறாரு. தாவேகாவினர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றச்சாட்டை வச்சிங்க, அதனால அவர் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ விட வேண்டியதா போச்சுங்கிறாங்க. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அந்த நெரிசலான இடத்திலிருந்து மருத்துவமனை வரைக்கும் யார் கொண்டு வந்தா? எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள், எங்க கட்சியை சார்ந்த உறவினர்கள் தாங்க ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் சேர்த்தது. யாரு? அனைவரும் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கரூரில் எங்க காவல்துறையினர் உங்க கண்ணுக்கு தென்பட்டாங்க? அது தலைவர் அந்த இடத்துல நின்று பேசுற இடத்துல காவல்துறையினர் யாராவது இருந்தாங்களா? ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறேன் உங்ககிட்ட. எங்க இருந்தாங்க பிரதர்? வந்து 3 மணிலேருந்து 10 மணி வரையும் பெர்மிஷன் வாங்கியிருந்தீங்க. அந்த லெட்டர் வந்து இருந்துச்சு. நாமக்கல்ல 8:45 மக்களை சந்திப்பார் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் 8:45 தான் இங்கேருந்து கிளம்பினாரு. காவல்துறை கேட்கணும்ல, உங்களுக்கு 3 மணிக்கு தாங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுதான் புஷியானந்த் அவர்கள் 12 மணிக்கு விஜய் அவர்கள் இங்கே வருவார் அப்படின்னு சொன்னதா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. எங்க தலைவர் வந்து திருச்சியில தங்கணும்ன்றாரு, வேணாங்க கிளம்புங்கன்றீங்க. கரூர்ல இருந்து நான் மக்களை பார்க்கணும்ன்றாரு, வேணா நீங்க போங்கன்றீங்க. சொன்னாரா அந்த மாதிரி? மடியில் கனம் இல்லைன்னா வந்து தாவேக்காவினர் வந்து நேரடியாக இங்கே இருந்திருக்கலாம். புஷியானந்த் அவர்களும் சிடிஆர் அவர்களும் ஓடி ஒளிந்து விட்டார்கள். நாங்க சிபிஐ நாங்க கேட்கல, ஆனா எங்களுடைய வழக்கை சிபிஐக்கு மாத்தி இருக்கிறாங்க. ஏன் அப்ப அதை நீங்க பார்த்து ஏன் பயப்படுறீங்க? சிஎம் அவர்களுக்கு விஜய் அவர்கள் பழிவாங்கணுங்கிற நோக்கம் என்ன இருக்கு? அதுவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல உங்கள் தலைவருக்கு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது என்ன பிரச்சனை? அன்னைக்கு இரவும் வந்து திருச்சியிலேருந்து கிளம்புறாரு சென்னைக்கு, இந்த கரூர் பிரச்சனைக்கு பிறகு அங்கே ப்ரெஸ் நிற்கிறாங்க. ப்ரெஸ்ஸை பார்த்து ஒரு அட்ரஸ் பண்ணிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை? கிட்டத்தட்ட உங்கள் மேலே வந்து அந்த சம்பவம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வைக்கப்பட்டுச்சு. அதில் ஒன்று வந்து விஜய் அவர்கள் வந்து மதியம் 12 மணிக்கு கரூருக்கு வருவார், ஆனால் வரல அப்படிங்கிற சொல்லப்பட்டிருந்துச்சு. அதே சமயத்தில் நீங்கள் வந்து 3 மணிலேருந்து 10 மணி வரையும் பெர்மிஷன் வாங்கியிருந்தீங்க. ஸோ அந்த லெட்டரும் வந்து இருந்துச்சு. நாமக்கல்ல 8:45 மக்களை சந்திப்பார் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் 8:45 தான் இங்கேருந்து கிளம்பினார். இப்படி வந்து ஒரு மிக்சட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வந்து அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. உண்மையிலே என்ன காரணம், என்ன நடந்துச்சு? இல்லை, எந்த இடத்துலையுமே வந்து இத்தனை மணிக்கு தலைவர் சந்திப்பார்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எதுவுமே நாங்கள் முன்வைக்கலை. நீங்கள் கட்சி சார்பாக வெளியிட்ட அந்த கடிதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய ஏற்பாட்டாளர்களுக்கான கடிதம் அது. மக்கள் வந்து இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்ற எந்த அழைப்பும் நம்ம முன்வைக்கலை. அந்த இடத்துல மக்கள் கூடுறாங்க அப்படின்னா காவல்துறைக்கு தெரியல எத்தனை மணிக்கு அனுமதி கொடுத்துருக்கோன்னு. இப்போ 3 to 10 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா 3 மணிக்கு முன்பாகவே மக்களை அனுமதித்தது யார்? அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குது? காவல்துறைக்கு இருக்கா இல்லையா? காவல்துறை கேட்கணும்ல, உங்களுக்கு 3 மணிக்கு தாங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் எத்தனை மணிக்கே வந்திருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமையும் தேவையும் யாருக்கு இருக்குது? காவல்துறை தரப்புலையும் மற்றவங்க தரப்புலையும் என்ன சொல்லப்படுது விட்டால், புஷியானந்த் அவர்கள் அதுக்கு முதல் நாள் 12 மணிக்கு விஜய் அவர்கள் இங்கே வருவார் அப்படின்னு சொன்னதா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. சரி, அப்போ காவல்துறை வந்து அது உடனடியாக ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும்ல, ஏன் காவல்துறை செய்யலை? இந்த மாதிரி நாங்கள் 12 மணிக்கு அனுமதியே கொடுக்கலங்க, அவங்க 12 மணிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, இது தவறு என்று சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? காவல்துறைக்கு இருக்கா இல்லையா? இது போன்று அடுக்கடுக்காக பல கேள்விகளை நாங்களும் முன்வைப்போம். இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய விசாரணை நடந்து கொண்டிருக்கு, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கு. ஸோ அந்த விசாரணைக்கு நம்மளால் எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் சில விஷயங்களை நம்ம வந்து பேச வேண்டாம் என்று கடந்து போகிறோம். உண்மையிலே வந்து சிபிஐ சரியான முறையில் விசாரிக்கும். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் உண்மையை கண்டறிந்து இந்த மக்களுக்கு கண்டிப்பாக அவங்க தெரியப்படுத்த தான் போகிறாங்க. இன்னொன்று, திங்கட்கிழமை அந்த வழக்கு ஒன்று தாவேகா சார்பில் வந்து இங்கே சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் நடந்துச்சு. அதில் உங்களுடைய தரப்பை சார்ந்த வழக்கறிஞர் சொன்னது என்ன அப்படின்னா, எங்களுக்கு முதல் நாள் தான் பெர்மிஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ கடைசி நேரத்தில் கொடுத்தனால எங்களால் ஏற்பாடுகள் வந்து செய்ய முடியல அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இப்போ நீங்கள் தாவேகா சார்பில் ஆர்கனைசர்ஸ் சார்பில் வந்து நான் இது வந்து உங்கள்கிட்ட இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பெர்மிஷன் கிடைக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் நடந்துச்சு? உண்மையிலேயே முதல் நாள் தான் பெர்மிஷன்ஸ் கொடுத்தாங்களா? என்ன நடந்துச்சு? இல்லை, உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனுமதி கேட்கின்ற பொழுது இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் வந்து எப்படியெல்லாம் வந்து எங்களை நடத்தினார்கள் என்பது கண்கூடாக பல நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறுகின்ற பொழுது அந்த மாநாட்டிற்கு அனுமதி தருவதற்கு 1 மாதத்திற்கு மேலாக மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாங்க. அனுமதியே கொடுக்கல. கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் கேள்வி கேட்பாங்களா அப்படின்ற வகையில் கேள்விகள் இருந்தது. அந்த முதல் மாநாட்டிற்கு எத்தனை ஆண்கள் வருவார்கள், எத்தனை பெண்கள் வருவார்கள், எத்தனை குழந்தைகள் வருவார்கள், எத்தனை முதியவர்கள் வருவார்கள் என்று மாநாட்டிற்கு முன்னாடி எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்துகிறோம்.
அப்போ இது போன்ற ஒரு கேள்விகளை மற்ற எந்த கட்சிக்குமே கேட்பதில்லை. இப்போ மதுரையில் 2வது மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டிற்கும் அனுமதி எங்களுக்கு எளிதாக கொடுக்கலையே. 1 மாதம் கஷ்டப்பட்டு போராடி தான் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த இடத்துல அனுமதி வாங்கினாங்க. அதே போன்று தான் தலைவர் அவருடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வுக்கும் போராடி தான் அனுமதி பெற வேண்டியதாக இருக்குது. இந்த காவல் மரணத்தை கண்டித்து தலைவர் தலைமையில் சென்னை சிவானந்த சாலையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி எப்படி வாங்கணும்? நீதிமன்றத்துக்கு சென்று தான் எங்களால் அனுமதி வாங்க முடிந்ததே தவிர காவல்துறை எந்த இடத்திலும் எங்களுக்கான அனுமதியை கொடுப்பதில்லை. அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்றால் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நசுக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்று ஆளும் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கு. இப்போ தலைவர் அவர்கள் நாளைக்கு திருச்சியில் பேசுகிறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி சாயங்காலம் 6 மணிக்கு தான் உங்களுக்கு அனுமதி உறுதி செய்து கொடுத்தா எது போன்ற ஏற்பாடுகளை செய்ய முடியும் சொல்லுங்கள்? இது மற்ற கட்சிக்கு இப்படி பண்ணுறாங்களா? திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அப்படி பண்ண முடியுமா அவங்களால? அவங்களுக்குலாம் உடனே அனுமதி கொடுத்துறாங்களே. அதை தான் நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. பாரபட்சம் பார்க்காதீங்க, மற்ற கட்சிக்கு வேறு விதமாகவும் இந்த கட்சிக்கு வேறு விதமாகவும் பாரபட்சம் பார்க்காமல் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வழிகாட்டுதல் முறையை கொண்டு வர வேண்டும் என்று நீதிபதிகள் ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு தொடர்ந்து இழைக்கப்படுகின்ற அநீதியை கூட நீதிபதி அவர்கள் பார்த்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறாங்க, தொடர்ந்து காவல்துறையும் அரசாங்கமும் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளையும் அடக்குமுறைகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எங்களை நசிக்கிடலாம், ஒடிக்கிடலாம், இதோடு இவங்களுடைய அரசியலை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. நாங்கள் முடங்கி போகக்கூடியவர்கள் கிடையாது, வீரியமாக மக்களுக்காக செயல்படக்கூடியவர்கள். எந்த அடக்குமுறைகள் வந்தாலும் நாங்கள் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். வெளியில் எங்களால் செயல்பட முடியாத அளவுக்கான மன குமுறல்லையும் மன வருத்தத்திலையும் நாங்கள் இருந்தோம். அதற்காக நாங்கள் ஓடி ஒளிஞ்சிட்டோம், திமுகவை பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னு எங்களை பார்த்து தப்பு கணக்கு நீங்கள் போடாதீங்க. அங்கே இறந்தது ஒவ்வொன்றும் எங்களுடைய உறவுகள். எப்படி இறந்தாங்க? திடீர்னு அந்த இடத்துல மட்டும் ஏன் அவ்வளோ பெரிய ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது? என்ன அசம்பாவிதங்கள் ஏற்பட்டது? எதனால் அங்கு பிரச்சனை வந்தது? எந்த மாவட்டத்திலையும் வராத பிரச்சனை இந்த மாவட்டத்தில் ஏன் வந்தது என்பதை நாங்கள் அதை யோசித்து பார்ப்பதற்கே எங்களுக்கு இத்தனை நாட்கள் ஆகுது. அப்போ எங்கே பிரச்சனை நடந்திருக்கு? அப்போ அந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்ய வேண்டாம், மக்களே பேச ஆரம்பித்து விட்டார். இப்போ இன்னொரு கேள்வி, இந்த இடம் நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 இடம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே இந்த இடம் நீங்கள் தான் செலக்ட் பண்ணீங்க இல்லை காவல்துறை இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க? அதாவது காவல்துறை நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்த இடம் தான் கொடுக்குறாங்க. இந்த இடம் தான் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கிறாங்க. அப்போது நம்ம மக்களை சந்தித்தாகணும். அப்போ மக்களை சந்திக்கின்ற பொழுது அந்த இடம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசையும் நம்பி தான் நாங்கள் அங்கே வந்தோம். இந்த அரசு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், இந்த காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இது நம்ம அரசாங்கம், இது நம்ம காவல்துறை, நம்ம காவல்துறை அதிகாரிகள், நம்ம சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி தானே நாங்கள் யாரை நம்பி வரோம்? யாரை நம்பி பொது இடத்திற்கு மக்களை பார்ப்பதற்காக எங்கள் தலைவர் வராரு? இந்த அரசாங்கம் நமக்கு எந்த கெடுதலையும் விளைவிக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் தரமாட்டாங்க, பாதுகாப்பை சரி செய்து கொடுப்பார்கள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் தானே நாங்கள் வரோம். அப்போ அந்த நம்பிக்கையை சிதைத்தவர்கள் யார்? நாங்கள் இந்த இடமா கேட்டோம்? நாங்கள் கேட்டது ரவுண்டானா, லைட் ஹவுஸ் ரவுண்டானால நம்ம இடம் கேட்குறோம். 1,20,000 சதுரடி கொண்ட இடம், 60,000 பேர் அங்கே நிற்கலாம். நாங்கள் கடிதத்தில் 10,000 பேர்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்த நீங்கள் ஏன் கொடுக்கல? அந்த இடத்த நீங்கள் கொடுக்கலாம்ல. எங்கள் தலைவர் வந்தால் மிகப்பெரிய அளவில் மக்கள் வருவாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் வந்தாலே அது மாநாடு என்று நீதிபதியே சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ மக்கள் வராங்க அப்படின்னா அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? அரசாங்கத்துக்கு இருக்குது, உள்துறை அமைச்சருக்கு இருக்குது. உள்துறை அமைச்சர் யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது. அப்போ காவல்துறையை வைத்து கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குல்ல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களா, நம்மளை வீழ்த்த வேண்டுமென்று அவங்க வராங்களா, அப்போ அவங்கள நம்ம நசுக்கணும், ஒடுக்கணும், முடக்கணும் என்பதற்காக ஏன் மக்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க? மக்களை பலிகாடையாக நீங்கள் மாற்றுறீங்க. இன்னொன்று, காவல்துறை சார்பில் நாங்கள் கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறத கன்வே பண்ணோம். அவங்க அதை காதில் வாங்கிக்கல. ஸோ 2-3 டைம் நாங்கள் கன்வே, எங்கள் டிஎஸ்பி கன்வே பண்ணார், உள்ளே போகாதீங்கன்னோ. அதெல்லாம் மீறி போனதுனால தான் இந்த ஸ்டாம்பேட் நடந்துச்சு அப்படிங்கிற. எத்தனை காவல்துறை அங்கு பாதுகாப்பில் இருந்தாங்கன்னா நம்ம கேள்வி. முதலமைச்சர் ஒன்று சொல்கிறாரு, காவல்துறை அதிகாரிகள் ஒன்று சொல்கிறாங்க, அரசு அதிகாரிகள் ஒன்று சொல்கிறாங்க, நீதிமன்றத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விசாரிக்க தானே போகிறாங்க, சிபிஐ விசாரிக்க போகிறாங்க, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களும் விசாரித்து கொண்டு தானே இருக்கிறாங்க. இதில் உண்மை தெரிஞ்சிடும்ல. எத்தனை பேர் நீங்கள் முதல்ல பாதுகாப்புக்கு போட்டிங்க? எங்கே காவல்துறை அங்கே இருந்தாங்கன்ற கேள்வியை மக்கள் கேட்குறாங்களே. 500 பேர் கேட்டேன்னு சொல்கிறாங்க. 27,000 பேருக்கு 500 காவலர்கள் சரியான முடிவாது? எங்கே இருந்தீங்க முதல்ல? எந்த அதிகாரி எங்கே இருந்தாங்க? ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறேன் உங்ககிட்ட, எங்கே இருந்தாங்க பிரதர்? இப்போ உங்கள் சேனலில் கூட உங்கள் சேனலில் கூட நீங்கள் பல வீடியோக்கள் போட்டிருக்கீங்க. கரூர் சம்பவம் தொடர்பாக, தலைவர் பிரச்சாரம் பண்ணும்போது தொடர்பாக, நாமக்கல்லில் பேசும்போதும் தொடர்பாக, கரூரில் பேசும்போதும் தொடர்பாக. கரூரில்
எங்கே காவல்துறையினர் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டாங்க? அதுவும் தலைவர் அந்த இடத்துல நின்று பேசுகிற இடத்துல காவல்துறையினர் யாராவது இருந்தாங்களா? இல்லை, அதுவே வந்து ரொம்ப ஒரு குறுகலான இடம். மக்கள் வந்து மிக நெருக்கமாக இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் செல்றதுக்கு வழி இல்லை, உங்களுடைய தொண்டர்கள் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்களை தாக்குனாங்க, அதனால தான் ரத்து. இது எல்லாமே வந்து விசாரித்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு பல தகவல்கள் தெரியும், நம்ம எல்லாமே பேசிட முடியாது. விசாரித்து கொண்டிருக்கிறாங்க. அது உண்மையான அந்த 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 விசாரணைக்கு உண்மை கிடைக்கும். எப்போவுமே தர்மம் வெல்லும். அந்த அடிப்படையில் அதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. பயந்து ஓடி வந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. இப்போ அந்த கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்தவர்களை அந்த நெரிசலான இடத்திலிருந்து மருத்துவமனை வரைக்கும் யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு போய் சேர்த்தா? நீங்கள் சொல்லுங்கள், மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். யாருங்க கொண்டு போய் சேர்த்தது? எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள், எங்கள் கட்சியை சார்ந்த உறவினர்கள் தாங்க. ஒவ்வொருத்தரும் அனைவரும் கொண்டு போய் சேர்த்தது யார்? அனைவரும் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏங்க, அதாவது அந்த 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 மருத்துவமனை முழுவதும் அரசின் கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு. மருத்துவமனை முழுவதும் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் வந்து. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பாரத பிரதமர்லேருந்து பிரசிடென்ட்லேருந்து எல்லா கட்சி தலைவர்களும் வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்கிறாங்க, நேரில் வர்றாங்க. இவங்க வந்து அந்த விஷயம் நடந்தோன்னே எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் கட்சி தொண்டர்கள் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படிங்கிறது. ஏங்க, நீங்கள் உண்மையிலே அங்கே தானே இருந்தீங்க? அந்த அங்கே நிகழ்வு நடக்கும்போது அங்கே தானே இருந்தீங்க. உங்களுடைய சேனலில் கூட பாருங்களேன், மற்ற சேனலில் போட்டிருப்பாங்க. அங்கே எல்லாம் மயங்கி விழுகிறாங்க, மிகப்பெரிய ஒரு நெரிசல், தள்ளுமுள்ளு ஏற்படுது, காவல்துறை லட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. அதிலிருந்து அந்த நெரிசல்லிருந்து மக்களை மீட்டு கொண்டு போய் மருத்துவமனை வரை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா ஒரே ஒரு கேள்வி. எங்கள் கட்சியை சார்ந்தவங்க தாங்க கொண்டு போகிறாங்க மருத்துவமனைக்கு. மருத்துவமனை வந்து அவசரமாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. ஒரு நபருடைய கட்டுப்பாட்டில் வந்தது. அதிகாலை 5 மணி வரைக்கும் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்லேருந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லோருமே கரூர் பார்டரில் தானே நின்றுட்டு இருந்தாங்க. அனுமதி கேட்டாங்கல்ல, நாங்கள் மக்களை சந்திக்க கோரப்பட்டுச்சா மக்களை சந்திக்கிறதுக்கு? ஏன்னா என்ன கேட்கப்பட்டது? என்ன சொல்லிடுறேன், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் யாருமே வந்து சந்திக்கல. முதல்வர் வந்துட்டார், அமைச்சர்கள் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த கட்சியை சார்ந்த தலைவரோ அதை விஜய் வர முடியலனாலும் அவர்களை சார்ந்த தலைவர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ வந்து பார்த்துருக்கலாம். அதிகாலை 5 மணி வரைக்கும் நாங்கள் அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பொதுச் செயலாளர் கேட்டுட்டு இருக்காங்க, ஆதவ் அர்ஜுனா சார் கேட்டுட்டு இருக்காங்க, நிர்மல்குமார் சார் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மக்களை சந்திக்கணும், நாங்கள் மருத்துவமனைக்கு போகணும்னு கேட்கின்ற பொழுது காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்தால் அசம்பாவிதம் ஆயிரும், நீங்கள் வந்தால் பிரச்சனை வந்துடும், நீங்கள் வந்தால் நெருக்கடி வந்துடும், எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, கொஞ்ச நேரம் காத்துருங்க, நாங்கள் சொல்கிறோன்னு நேரத்தை கடத்தியது யார்? சிஎம் வராங்க, அமைச்சர்கள் வராங்க, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்லாம் வராங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்தால் பிரச்சனை ஆயிரும், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு ஃபோனே எடுக்கலை, அப்புறம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ யார் மீது பிரச்சனை இருக்குது? 5 மணி வரைக்கும் அங்கே தானங்க இருந்தோம். அங்கே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்ததே நாங்கள் தானங்க. நாங்கள் எந்த இடத்துலையும் ஓடி ஒளியலைங்க. இது மிகப்பெரிய ஒரு துயரம். எங்கள் தலைவர் வந்து திருச்சியில் தங்கணுன்றாரு, வேணாங்க கிளம்புங்கன்றீங்க. கரூரில் இருந்து நான் மக்களை பார்க்கணுன்றாரு, வேணா நீங்கள் போங்கன்றீங்க. சொன்னாரா அந்த மாதிரி? ஆமாங்க, அப்படி தானே நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சாரை உடனே அனுப்பிடுங்க, எங்களுக்கு பிரச்சனையாயிரும், பெரிய இஷ்யூ ஆயிரும். யார் சொன்னது? கரூர் காவல்துறையிலேருந்து சொல்லப்பட்டுச்சா? அதெல்லாம் விசாரணையில் தெரிய போதில்லை உங்களுக்கு, எல்லாம் விசாரணையில் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இப்போ சிபிஐ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கரூர் ஸ்டாம்பிட்க்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணப்பட்ட மதியழகன் அப்புறம் பவுன்ராஜ் இருவரும் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து நீதிமன்ற காவலில் இருந்தாங்க. பின்பு ஜாமீன் கேட்டு அது வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு கொடுக்கப்பட்டுச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே வந்து நாங்கள் சட்டத்தின் பிரகாரம் சட்ட போராட்டம் செய்தோம். சட்டத்தின் வழியில் எல்லாம் சரியான முறையில் நடந்தது. அவங்க வெளியில் வந்தாங்க, தலைவரை போய் சந்தித்தாங்க, தலைவர் சில ஆலோசனைகளை கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் கட்சி செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. அதாவது மடியில் கனம் இல்லைன்னா வந்து தாவைக்காவனர் வந்து நேரடியாக இங்கே இருந்திருக்கலாம். பூஷியானந்த் அவர்களும் சிடிஆர் அவர்களும் ஓடி ஒளிந்து விட்டார்கள். சட்ட போராட்டங்க. முன்ஜாமீன் பெறுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா இல்லையா? அதை தானே நாங்கள் பண்ணோம். முன்ஜாமீன் வாங்கக்கூடாதா? சட்டத்தில் இடம் இருக்குல்ல, முன்ஜாமீனை பெற்றுக்கொள்ளலாம் என்று இடம் இருக்கிறது. அதே நாங்கள் வாங்குகிறோம். இதில் என்ன தவறு இருக்குது? நீங்கள் தான் ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை தானே, நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே, கைது செய்திருக்க வேண்டியதானே, ஏன் பண்ணலை? கால் பண்ணோம், சுவிச் ஆஃப்னு இருந்துச்சு, ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு ஓடிட்டாங்க. யாருடைய ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு? நீங்கள் என் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்ததா? உங்களுடைய இல்லை, உங்களுடைய யாருடைய ஃபோனும் சுவிச் ஆஃப்ல? நிர்மல்குமாரோடைய ஃபோன் அவர்களும் யார் ஃபோனும் சுவிச் ஆஃப்லாம் கிடையாதுங்க. எல்லோரும் கட்சியினுடைய செயல்பாடுகளை குறித்தும் இந்த துயர சம்பவத்தை நாம் எப்படி அணுக வேண்டும், யாரும் பயப்படாதீங்க. காவல்துறை அந்த நேரத்தில் கடுமையான நெருக்கடி. சமூக வலைதளத்தில் இது குறித்து எழுதுனா உடனே கைது செய்கிறாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்க. திமுக ஒரு விசாரணை ஆணையத்தை உருவாக்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க? இந்த விசாரணை ஆணையத்தை யாரும் விமர்சிக்காதீர்கள், விமர்சித்தார் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறீங்க. அறிக்கை வெளியிட்டு யார் தெரியுமா விமர்சித்து கொண்டிருந்தா? திமுக தான் பேசிகிட்டு இருந்துச்சு. செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் உட்காந்து எல்இடி போட்டு பேசுகிறாரு. இந்த சம்பவத்துக்கு காரணமே அவங்க தான்,
அவங்களால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு அவரை நீங்கள் ஏன் கைது பண்ணவே இல்லை? ஏன் செந்தில் பாலாஜி நீங்கள் கைது பண்ணவே இல்லை? அதில் அவர் பயன்படுத்திய ஃபோட்டோ பார்த்தீங்களா? அவர் எங்கள் தலைவர் வந்து பஸ்ஸில் வர்ற மாதிரியும் அங்கே கீழே வந்து எல்லோரும் இறந்து கிடக்கிற மாதிரின்ற ஒரு புகைப்படத்தை ஒரு பயன்படுத்தி சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார் செந்தில் பாலாஜி. அவர் மீது நீங்கள் ஏதாவது வழக்கு பதிவு பண்ணீங்களா? கைது பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. அப்போ எங்கள் தோழர்கள் சமூக வலைதளத்தில் எழுதுகின்ற பொழுது அவர்களை நீங்கள் வீடு தேடி கைது பண்ணுறீங்க அப்படின்னா சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமாக இருக்கணும்லங்க. திமுக கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவினுடைய கொத்தடிமைகள், திமுகவிற்கு வாடகைக்கு விட்டவர்கள், சொம்புக்கள், அண்டாக்கள், குண்டாக்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக எவ்வளோ அவதூறாக, அநாகரிகமாக, அயோக்கியத்தனமாக பேசினார்கள், பதிவிட்டார்கள். அவர்கள் மீது ஏதாவது நீங்கள் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டீங்களா? நீங்கள் தாவேகாவினர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றச்சாட்டை வச்சிங்க, அதனால அவர் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ விட வேண்டியதாக போச்சுங்கிறாங்க. நீங்கள் அப்போ ஓய்வு பெற்ற அருணா ஜெகதீஸ்வரன் அந்த ஆணையத்திடம் இருந்தால் நீங்கள் போய் சொல்லணும். காவல்துறை அதிகாரிகள் உட்காந்து எங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க, பொறுப்பு டிஜிபி வந்து இல்லை காவல்துறை சரியாக செயல்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ அங்கே ஆணையம் விசாரிக்கக்கூடிய விசாரணை எப்படிங்க நேர்மையாக நடக்கும்? உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாமே எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசிட்டீங்க, பொது வழியில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ அவர்களெல்லாம் வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லையா? இல்லை நீங்கள் உருவாக்கிய விசாரணை ஆணையத்தை அவமதிக்கவில்லையா? அவமதிக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் நாங்கள் கைது செய்கிறோம் என்று கைது செய்ய வேண்டியதானே? அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டியதானே? உங்கள் தலைவருக்கு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது என்ன பிரச்சனை? அன்றைக்கி இரவும் வந்து இங்கேருந்து திருச்சியிலேருந்து கிளம்புறாரு சென்னைக்கு, இந்த கரூர் பிரச்சனைக்கு பிறகு அங்கே ப்ரெஸ் நிற்கிறாங்க. ப்ரெஸ்ஸை பார்த்து ஒரு அட்ரஸ் பண்ணிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை? அவர் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருக்கின்ற பொழுது என்ன பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, ஒரு கட்சியோட தலைவராக இது வந்து இப்படி நடந்துருச்சு, எல்லாரும் பத்திரமா இருக்க, நாங்கள் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம், ஒரு சின்ன அட்ரஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? இப்படிலாம் கிடையாதுங்க. அவர் ரொம்ப பொறுப்பாக நடந்து கொண்டதால தான் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் எதுவும் ஆகலை. அவர் மீது எவ்வளோ கொலைப்பழி நீங்கள் சுமத்துறீங்க? அவர் தான் கொன்னார் அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்களா இல்லையா? திமுக கட்சியை சார்ந்தவர்கள், அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முதற்கொண்டு கொலையாளி என்று சொன்னார்கள்ல. அவரால் வந்து இந்த சமூகத்தில் இப்படி என் மேலே நீங்கள் அவச்சொல் நீங்கள் ஏற்படுத்துறீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் களத்தில் இறங்கி போராடுவதற்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அவர் போராடி இருந்தால் தமிழ்நாடு என்னவா மாறி இருக்கும்? அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம். அப்போ அதுக்கு உண்மை கிடைக்கணும். அப்போது அமைதி என்பதே மிகப்பெரிய ஒரு புரட்சியினுடைய ஒரு ஆயுதம். தலைவர் அமைதியாக இருக்கிறாரு, எதிராளிகள் அவர்கள் வாயிலாகவே ஒவ்வொன்றாக ஒற்றுக்கொள்கிறாங்க. முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அமைச்சர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி ஒரு கருத்தை சொல்கிறாரு, அங்கே கரூரில் இருக்கிற மக்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லுது, பத்திரிகையாளர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, சமூக ஆர்வலர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. கடைசியில் உண்மை ஓரளவுக்கு வெளியில் தெரிய ஆரம்பித்து விட்டது. அங்கு நடப்பதற்கு யார் காரணம், யார் பொறுப்பேற்கணும் என்று. எதற்காக சிபிஐ விசாரணையை பார்த்து, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய விசாரணையை பார்த்து ஏன் ஆளுங்கட்சி பயப்படணும்? ஏன் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் இது வரைக்கும் நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டதே இல்லையா? சிபிஐ அப்படின்னு போனாவே தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டாங்க. நாங்கள் குற்றச்சாட்டே காவல்துறையினர் மீது தான் வைக்கிறோம். இந்த அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். நம்ம கேட்டது வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு. இங்கே அந்த மாதிரி எந்த கேசஸுமே நடக்கலன்னு சொல்கிறீங்களா? ஜெய்பீம் படத்தினுடைய கதையை கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு உண்மை சம்பவத்தில் ஒரு காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி தான் அதை விசாரிச்சு அதுக்கான உண்மை வெளில கொண்டு வந்தார். அப்போ அஜித்குமாருடைய அந்த காவல் மரணம் தொடர்பாக ஏன் அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு நீங்கள் ஏன் மாற்றினீங்க? ஏன் தமிழ்நாடு அரசு மாற்றியது? அப்போ தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லையா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு? ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு வகிக்கக்கூடிய அந்த உள்துறை காவல்துறையினர் மீது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ நீங்கள் வந்து சிபிஐக்கு கேட்டால் உங்களுக்கு இனிக்கும், நாங்கள் சிபிஐ நாங்கள் கேட்கல, ஆனால் எங்களுடைய வழக்கை சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க. ஏன் அப்போ அதை நீங்கள் பார்த்து ஏன் பயப்படுறீங்க? இந்த கரூர் பிரச்சனைக்கு பிறகு ஒரு 3 நாள் கழித்து விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்ட நேரத்தில் ஒரு 3 நாள் டிலேக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது வருது. அதுலேயுமே வீடியோ பேசிட்டு முடிய போகிற நேரத்தில் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழி வாங்குறாதான் நீங்கள் என்ன வாங்க, நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை இங்கே தான் இருப்பேங்கிறது ஒரு 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 மிரட்டல் துணியில், ஒரு சவால் விடுற துணியில் இருக்க மாதிரிங்கிறது சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி வந்து ஒரு நடந்த ஒரு இடத்துல நடந்த ஒரு ஸ்டாம்ப் எடுக்கு நீங்கள் எப்படி முதலமைச்சரை கனெக்ட் பண்ணுவீங்கிற கேள்வி எழுது இல்லையா? இங்கே காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தான் நம்ம கேட்குறோம். யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? முதலமைச்சர் அவர்களுடைய. அப்போ அவர்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். நீங்கள் தாங்க காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கீங்க, தமிழ்நாட்டுடைய உள்துறை அமைச்சராக நீங்கள் தான் இருக்கிறீங்க. நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டீங்க. ஏன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க? நாங்கள் கேட்டதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா ஏன் அங்கே வந்து 41 பேர் இறக்கணும்? சிஎம் அவர்களுக்கு விஜய் அவர்கள் பழி வாங்கணுங்கிற நோக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே கேள்வி. அதுவும் இந்த மாதிரியான பிரச்சனைகளில்
நான் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், எங்களுடைய கட்சி நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எந்த நிகழ்வு பண்ணாலுமே காவல்துறை மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. எங்கள் நேற்று சேப்பாக்கம் தொகுதியில் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் விலையில்லா விருந்தகம் நடத்திட்டு இருக்காங்க. நாள்தோறும் சாப்பிட முடியாதவங்களுக்கு எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அதை வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் வந்து தடுக்கிறாங்க? வழக்கு பதிவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு சோறு கூடவா அங்கே போடக்கூடாது? எங்கள் கட்சிக்கு தான் அது நடக்கும். தமிழ்நாடு முழுமைக்கு நலத்திட்ட உதவிகள் எங்களால் செய்ய முடியாது, நெருக்கடி கொடுப்பாங்க. உங்கள் பயம் இல்லைன்னா நீங்கள் கடந்து போக வேண்டியதானே? அப்போ பயம் இருப்பதால் தான் பல வழிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க, நெருக்கடிகளை கொடுக்குறீங்க. கூட்டணி கட்சி தலைவர்களை வைத்து பேச வைக்கிறீங்க. திமுகவே பேசுது, அவன் இவன் என்று பேசுது, ஒருமையில் பேசுது, நேற்று வந்தவன்லாம் அப்படின்னு பேசுகிறாங்க, கூத்தாடிகள்ன்றாங்க, சினிமாக்காரர்கள்ன்றாங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை எங்கேருந்து வந்தது? அரசியலை அரசியலாக எதிர்கொள்ளுங்க. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.